இருக்கு, த சேக்ரட் அண்ட் ப்ரொஃபேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் யூனோ சேக்ரட் அண்ட் ப்ரொஃபேன். இது வந்து டர்க்கைம்னு ஒருத்தர், த சேக்ரட் ப்ரொஃபேன் ரிச்சுவல்ஸ்னு எழுதிது. ஸோ இந்த டாபிக்லாம் வெரி சிம்பிள் தான். என்ன இதோட கான்செப்ட் என்னன்னா, மனுஷங்க வி ஆர் ஹோமோ டியூப்ளெக்ஸ்னு ஆர் சேயிங். என்னன்னா ஹோமோ டியூப்ளெக்ஸ் அப்படின்னா, நம்ம மனுஷங்க வந்து நார்மலா ஒரு செட்டப், அண்ட் வி ஹாவ் அ ஹையர் பிளேன். ஒரு நார்மல் பிளேன் வந்து மெட்டீரியல், ஹையர் பிளேன் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு ஹையர் பிளேன் வந்து அப்டிராக்ட். சரியா? இந்த நார்மல் பிளேன்ல இருக்கிறது பாடி அண்ட் இதெல்லாம் இருக்கு, பிளட், போன்ஸ், வி ஆர் தேர், ஸ்வெட், இதெல்லாம் ஹையர் பிளேன். இப்ப இந்த நார்மல் பாடிலி பினாமினாஸ்லாம் ப்ரொஃபேனா இருக்கும். ப்ரொஃபேன்னா அது என்ன சொல்றது, ஒரு மாதிரி அழுக்கு, ப்ரொஃபேன். ஹையர், அதனால இப்போ எப்படின்னா, இப்போ இவரு சொல்ற அந்த கான்செப்ட் எல்லாம் பார்க்கும்போது மனிதர்கள் வந்து வி ஹாவ் சோ மெனி லேக்யூனாஸ்ங்க, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம ஒன்றும் ரொம்ப பெரிய இது இல்லை. வி ஹாவ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ். நம்ம பாடிலி திங்ஸே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா, அதை நம்ம நினைச்சு எப்பவுமே ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னன்னா, வி வில் ஹாவ் அ ப்ரொஃபேன் அண்ட் வி வில் ஹாவ் அ, ஒரு ஹையர் தாட் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு நல்லது பண்றதுக்காக வந்திருக்கோம். இந்த ரெண்டு பிளேன் இருக்கு. இந்த ரெண்டு பிளேன் தான் gives ரைஸ் டு sacred and profane things in the world. இப்போ ஹியூமன்ஸ்ல வி ஹேவ் ரெண்டு பிளேன், கரெக்டா? இந்த ரெண்டு பிளேன் சொசைட்டில ஒரு 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 ஹையர் கான்செப்ட் கொடுக்குது, ஒரு ப்ரொஃபேன் கான்செப்ட், சேக்ரெட் கான்செப்ட் கொடுக்குது, ப்ரொஃபேன் கான்செப்ட் கொடுக்குது. இப்போ நீங்க சேக்ரெட் கான்செப்ட்ல எதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்களோ அது ரொம்ப புனிதமாயிடும். எதெல்லாம் ப்ரொஃபைல் இருக்கிறீங்களோ அது வந்து ரொம்ப நார்மல் ஆயிடும். இப்போ அதுக்கான கான்செப்ட் தான் ரிலிஜன் ஈஸி. அதாவது மீனிங் என்னன்னா, இப்ப இந்த சேக்கரட்ல ஒரு டோட்டமா நான் வைப்பேன். ஓகேவா? நீங்க அந்த டோட்டம் நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். டோட்டம் இஸ் த பிளேஸ் வேர் சோல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. இப்போ இந்த டோட்டம் தூக்கி நாங்க வச்சிருவேன். என்ன ஆயிரும்னா, சொசைட்டில எல்லாரும் நம்ம சேர்ந்துருவோம். நம்ம சேர்ந்து அந்த டோட்டம்க்கு ஒரு பவர் கொடுத்துருவோம். இப்போ கான்செப்ட் என்னன்னா, அந்த டோட்டமுக்கு நீங்க பவர் கொடுத்துட்டீங்கன்னா உங்க எல்லா கான்சியஸ்னஸும் அந்த டோட்டம்குள்ள இருக்கும். ஓகேவா? இப்ப எல்லார கான்சியஸ்னஸும் அதுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அது உங்களை கண்ட்ரோல் மட்டும் பண்ணாது, அது உங்களை ஆர்கனைஸ் பண்ணும். புரியுதா? நம்ம பாடியில நம்ம கிட்ட ஆக்சுவலா நம்மள பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேன் இருக்கு நமக்கு. ஒண்ணு வந்து பாடி நார்மல், இன்னொன்னு வந்து நம்ம ஹையர் பிளேன். எப்பவுமே ஹியூமன்ஸ் அப்படிதான் யோசிப்போம். அததான் அவர் ஹோமோ டியூப்ளெக்ஸ் சொல்றாரு. ஹோமோ டியூப்ளெக்ஸ்னா என்னன்னா, ஒரு நம்ம என்னைக்குமே சொல்றேன், நீங்க நார்மலா பாத்தீங்கன்னாலே ஒரு நம்ம வந்து ஒரு எப்பவுமே நம்ம ரொம்ப கீழே விழுந்தாலும் நம்ம என்னைக்கோ ஒரு பெருசா ஏதோ செய்ய வந்திருக்கோன்றதான் நம்ம யோசிப்போம். சரியா? அதுதான் அந்த ஹையர் பிளேன். இதை நீங்க சொசைட்டிக்குள்ள எடுத்து போயிட்டீங்கன்னா அது சொசைட்டிக்குள்ள சேக்ரட் அண்ட் ப்ரொஃபேனா வருது. அது ரிலீஜன்ல வருது. எப்படி அதை சொல்றாருன்னா, அந்த சேக்ரட்ல ஒரு இதை தூக்கி டோட்டமை தூக்கி வச்சுட்டா ஒரு கலெக்டிவ் எஃபர்வெசன்ஸ் சொல்றாருங்க. கலெக்டிவ் எஃபர்வெசன்ஸ்னா இதெல்லாம், இந்த டேர்ம்லாம் தான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கொடுக்குறேன். கலெக்டிவ் எஃபர்வெசன்ஸ்னா ஒரு பெரிய ட்ரம் பீட் இருக்கணும். ஒரு ஆக்சுவலா சினிமா ஹால் இஸ் அ கலெக்டிவ் எஃபர்வெசன்ஸ். சினிமா ஹால் இருக்குல்ல, அதனாலதான் அதுல இருக்கிற அந்த திரையில வர ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம பெருசா நினைக்கிறோம். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நார்மல் பர்சன் தான். ஆனா அவங்கள தூக்கி சேக்கரடா உட்கார வச்சிட்டோம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப அதுல திரையில வர சில பெரிய அவங்கதான் சிஎம் எல்லாம் வர போறாங்க. பட் ஆனா நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நார்மலான பீப்புள், பட் யூ திங்க் அபவுட் வேர் திஸ் ஹேப்பன். இது அந்த சினிமா ஹால்ல தான் நடக்கும். இது இதுதான் அந்த கலெக்டிவ் எஃபர்வெசன்ஸ் இவர் சொல்றாரு. கலெக்டிவ் எஃபர்வெசன்ஸ்னா என்னன்னா, யூ ஷுட் ஹேவ் வெரி ஸ்ட்ராங் ட்ரம் பீட் இருக்கணும், சாங்ஸ் இருக்கணும். ஒரு மாதிரி எமோஷனலி சார்ஜ்டு மூமெண்ட்ல நீங்க உங்க பாடியில இருந்து வெளியே வந்து அந்த இதுக்குள்ள சேர்ந்துருவீங்க, அந்த டோட்டம்குள்ள சேர்ந்துருவீங்க. இப்போ அந்த டோட்டம் வந்து நீங்கள் ஆயிடுவீங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சினிமா ஸ்டார்ஸ்ல
அந்த சேக்ரடான பர்சனை இவங்க தொடவே விட மாட்டாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் இவங்க தொட விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட பார்ட் அவங்க தான் நினைக்கிறாங்க. அவங்க தான் இவங்க, இவங்க தான் அவங்க. சோ அதனாலதான் இந்த பாயிண்ட்ல ஒத்துக்க மாட்டாங்க. சோ இது ரிலீஜியன்லயும் எடுத்து பாருங்க. எதெல்லாம் பிளைண்ட் பிலீஃப் அண்ட் வித்தவுட் எனி கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலயுமே இந்த சேக்ரெட் ப்ரொஃபைன் இருக்கும். அந்த சேக்ரெட் ப்ரொஃபைன் தான் அவங்களை இன்டகிரேட்டே பண்ணும். ஒரு விஷயத்த நீங்க சேக்ரெட் ஆக்குனீங்கன்னா இன்னொரு விஷயத்த ப்ரொஃபைன் ஆகணும். அந்த சேக்ரெட் விஷயம் எல்லாரையும் இன்டகிரேட் பண்ணும். இதுதான் ரிலீஜனோட ஆரிஜின்னு டர்கைம் சொல்றாரு. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான திங். இந்த இந்த ஆரிஜின் ஆஃப் ரிலீஜன்ல இப்ப இந்த டோட்டம் தான் என்ன மாறிடும்னா ஒரு சோசியல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரா மாறிடும். ரெண்டாவது, இந்த சோசியல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் உங்க எல்லாரையும் இணைச்சிரும். இந்த இணைக்கிறது மட்டும் இல்லாம என்ன நடந்துரும்னா நம்மளால எத்திக்ஸ் ரூல்ஸ், இப்ப நான் அதை சொன்ன எத்திக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஏன் ஃபாலோ பண்றோம்? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா இந்த சேக்ரெட் அண்ட் ப்ரொஃபேன் இருக்குல்ல, இந்த சேக்ரெட் அண்ட் ப்ரொஃபேன் மூலியமா தான் அதை ஃபாலோ பண்றோம். எதெல்லாம் சேக்ரெடா இருக்கோ அது என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 8 மணிக்கு வரணும், வெஜிடேரியன் சாப்பிடணும், இந்த மாதிரி நம்ம சொல்ல சொல்ல அந்த ரூல்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம மனசுல ஒரு ஒரு ஆர்கானிசமா வரும். அப்பனா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அப்பதான் நம்ம கரெக்டா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் தான் இந்த சேக்ரெட் அண்ட் ப்ரொஃபைன் கான்செப்ட். நான் இதுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். நீங்களும் பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வி வில் ஆக்சுவலி லுக் இன் டு திஸ். ஸோ தர்கைமோட சேக்ரெட் ப்ரொஃபைன் ரிச்சுவல்ஸ். இப்போ இந்த சேக்ரெட் ப்ரொஃபைனுக்கு வந்து நீங்க ரிச்சுவல்ஸ் நிறைய வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்ல தான் அது சேக்ரெடா மாறும், சில விஷயம் ப்ரொஃபைனா மாறும். ஸோ ஒரு ஒரு விஷயத்த நீங்க என்னைக்கு சேக்ரெடா வைக்கிறீங்களோ அன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். ஏன்னா யூ வாண்ட் டெஸ்ட்ராய் தட் சேக்ரெட்னஸ் தட் ஈஸிலி. ஆனா தட் ஆல்சோ கிவ்ஸ் யூ திஸ் எபிலிட்டி டு ஆர்கனைஸ் யுவர் செல்ஃப் இன்டு அ கம்யூனிட்டி. சோ அந்த சேக்ரெட்டை எதவா வைக்கிறீங்க இன்னைக்கு, அததான் அதனாலதான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை தூக்கி வைக்கணும். கான்ஸ்டிடியூஷனை வச்சு அதுக்கு கீழே நம்ம எல்லாம் ஆர்கனைஸ் ஆகணும்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ். பட் ஆனா வேற ஏதாவது ரிலிஜனோ ஆர் இந்த மாதிரி மூவி ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம வச்சோம்னா தட்ஸ் அ பிக் ப்ராப்ளம் தான். பட் லெட் us see that what happens. சரியா? anthropology book they have given an incident of a Massachusetts or இட் இஸ் சேலம். ஸோ இங்க ஒரு சேலம் இருக்க மாதிரி அங்க ஒரு யூஎஸ்ஏல ஒரு சேலம், அந்த சேலம் விச் ட்ரையல்ஸ் தான் இந்த புக் இட் ஹஸ் கிவன். USA it's happened. USA, you think about it, USA was a thing. Like people from Europe went to USA. சரியா? Uh, people from Europe went to USA. You should imagine that scenario, man. It is very, very traumatic, and you would not know where and what to do in the new continent. You are going there. For example, I'll tell you an incident. Each stateல so from top இந்த இதுல பாத்தீங்கன்னா மேல மேசச்சூசெட்ஸ், நியூயார்க் இருக்கும், அண்ட் தென் யூ வில் ஹேவ் வர்ஜீனியா, ஜார்ஜியா, இந்த மாதிரி இருக்கும். யூரோப்ல இருந்து ஈச் ஸ்டேட்டுக்கு பீப்புள் வேர் சென்ட். ஓகே, அந்த வர்ஜீனியான்னு ஒரு ஸ்டேட்ல ஒரு 5 people தே சென்ட், ஒரு 5 இல்ல 10 people தே சென்ட். அதுக்கப்புறம் ஷிப் கோஸ் பேக் அண்ட் கம்ஸ் பேக் ஆஃப்டர் 1 year தான். when they come back no one is there. You are able to understand the scenario that I am saying. அதாவது people from Europe come and sit there, and what happens to them nobody knows, and it's a very different environment. இப்ப என்ன ஆகும்னா இந்த என்வரான்மெண்ட்ல எல்லாம் யூ வுட் வாண்ட் டு ஃபைண்ட் ஃபால்ட்ஸ் ஆன் சம்படி டு லிவ் ஃபார் யுவர் லைஃப். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் சம்படி வில் ஆல்வேஸ் கோ ஆன் விமென் தான். Something bad happens, it is because of that women. Something bad happens, she did this. Something bad happens, she did that. அந்த மாதிரி தான் வரும். சரியா? அந்த விச்ன்ற கான்செப்ட் கம்ஸ் ஃப்ரம் திஸ் தான். It is for settling accountability for the bad things in a society. You take people and you term them as witch and you burn them down or make them die, or whatever you do, it will be on them. And it's predominantly, see, which can be, அதான் நான் சொன்னல, இந்த ட்ரைப் இருக்கு, இந்த ட்ரைப்ல மேல் ஆல்சோ கேன் பி. இப்போ ஒரு மேல் வந்து
கெட்ஸ் மோர் மணினா மேல வந்து இவன் வந்து விச்சு அப்படின்னு அவன் மேல அவனை போட்டு கொண்டுருவாங்க. பட் ப்ரிடாமினன்ட்லி விமன். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனரிஸ், ரிலிஜியோ மேஜிக்கோ ஃபங்க்ஷனரிஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் இனஃப்.